அடுத்தானது வயசு 62. நாங்கள் காலையில் ஏறிச்சதுமே அன்பொழி பார்க்கணும். அதுதான் எங்களுக்கு வந்து அந்த நாள் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு வைட்டமின் மாதிரி அவருடைய பேச்சை கேட்டால் தான் எங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக உற்சாகமாக இருக்கும். வந்து அது இல்லாமல் அந்த காலத்தில் அவர் வீரமாமுனிவர் எப்படி ஊடாக போய் மரத்தை பரப்புனாரோ அதே மாதிரி இவர் வந்து அன்பொழி வழியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கிறிஸ்தவங்களில் பிற மதத்தினருக்கும் அவர் மதத்தை பரப்புகிறாரு. அவரை நாங்கள் வந்து எந்த காரணத்துக்கும் நாங்கள் விட்டு கொடுக்குறதா இல்லை. அது இல்லாமல் எங்கள் கோயிலில் வந்து உலகாரிய செஞ்சவரை போய் ஒரு மூளையில் கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு எங்கள் மனசில் இடம் இல்லை. அந்த ரத்தம்லாம் கொதிக்குது. நான் வந்து அவரை விடமாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. பிஷப்பு தான் உரிமை இருக்குது. அவர் கடவுளுடைய பிள்ளை, பிஷப்போடைய பிள்ளை அவர். ஏன்னா அப்பா அம்மாவை உடன்பிறப்பெல்லாம் விட்டுட்டு வந்தவர். ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை பிஷப்கிட்ட கேட்கறதுக்கு. ஆனால் எங்களுக்கு உரிமை இருக்குது. விட்டு கொடுங்க, எங்களுக்காக பிச்சை போடுங்க, கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. லோன்ஸுக்கு வந்து என் மருமகன் அனுப்பியிருக்கிறாரு ரூபன் சொல்லிட்டு சவுதி அரேபியாவில். அது ஒரு வந்து முஸ்லீம் ஏரியா, அங்கே பூசையே கிடையாது. அன்பொழி போய் தான் அவங்கெல்லாம் சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களாம் பூசை காண்றாங்க. வந்து என் மாமன் கனடாவில் இருக்கிறான், அவன் வந்து அனுப்புவான். என் பேத்தி லெரினா அவள் வந்து ஃபாதர்கிட்ட 1 வயசு பிள்ளையிலேருந்து ஃபாதர் மேலே அவளுக்கு ரொம்ப பாசம். வந்து நிறையா கோயிலில் நடக்கிற எல்லா இதுலேயும் அவள் வந்து பங்கெடுத்துருக்கிறா. ஃபாதரை பிரிஞ்சு அவளால் இருக்க முடியாது.